ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நம்ம யாருக்கு தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்காது? அதுக்கான கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறது. இந்த கதையோட முடிவில் உங்கள் சக்ஸஸுக்கான 5 எழுத்து மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவரோட பிஸ்னஸில் திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு கடன் வேற அதிகமாயிடுச்சு. அந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சோகமாக ஒரு பார்க்கில் வந்து உட்கார்ந்தாரு. அப்போது வயசான தாத்தா ஒருத்தர் அவரோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அவர் இந்த பிஸ்னஸ் மேனோட முகத்தையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த தாத்தா அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்து, உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிற மாதிரி தெரியுது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேனும் தன்னோட மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் அந்த தாத்தா கிட்ட புலம்பி தள்ளிட்டாரு. தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து திடீர்னு நஷ்டமாகி இப்போ அவர் கடனாளியாக இருக்கிற வரைக்கும் எல்லா கதையும் அவர் அந்த தாத்தா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படி இவ்வளோ கடனையும் தனி ஒரு ஆளா நின்று அடைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழுதாரு. அதையெல்லாம் காது கொடுத்து பொறுமையாக கேட்ட அந்த தாத்தா அமைதியாக சிரிச்சுக்கிட்டே, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னார். அப்படி சொன்னவர் உடனே தன்னோட பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதில் சைன் பண்ணி அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட கொடுத்தாரு. இதே நாள் அடுத்த வருஷம் இதே இடத்துல என்னை வந்து பாருங்க, அப்போ இந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த தாத்தாவால் தனக்கு பெருசாக அப்படி என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும்னு நினச்ச அந்த பிஸ்னஸ் மேன் அந்த தாத்தா போனதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தாரு. பார்த்தவருக்கு செம ஷாக். ஏன்னா அது வெறும் பேப்பர் இல்லை, அது ஒரு செக். அதில் 50 லட்சத்துக்கு பணம் எடுத்துக்க சொல்லி அந்த தாத்தா சைன் பண்ணியிருந்தாரு. அதை கூர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைனில் வாரன் பஃபெட்னு இருந்ததை அந்த பிஸ்னஸ் மேன் கவனிச்சார். வாரன் பஃபெட் வேற யாரும் இல்லைங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் அவரும் ஒருத்தர். அந்த பிஸ்னஸ் மேனால் இதை நம்பவே முடியல. நமக்கு பயங்கரமாக லக் அடிச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் அப்போ அவர் இன்னொரு விஷயம் முடிவு பண்ணார். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் சைன் பண்ணி கொடுத்த செக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த காசை உடனே பேங்க்ல போய் எடுத்து எல்லா கடனையும் அடைச்சிட்டா அப்புறம் இந்த செக்குக்கு மதிப்பே இல்லை. அதனால எப்பயும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி கடனை அடைச்சிட்டு இந்த செக்கை பத்திரமா வச்சுக்குவோன்னு அவர் டிசைட் பண்ணாரு. அன்னையிலிருந்து கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சி கொஞ்ச மாசத்திலேயே வட்டியும் முதலுமா அவரோட கடனை அடைச்சு முடிச்சாரு. அது போக நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. முன்னாடி இருந்ததை விட பெரிய பணக்காரர் ஆனாரு. இப்படியே ஒரு வருஷம் வேகமா ஓடிருச்சு. அந்த தாத்தா அவரை பார்க்கில் மீட் பண்ணுறதுக்காக சொன்ன தேதியும் வந்துச்சு. சொன்ன மாதிரியே அந்த செக்கை எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் பார்க்குக்கு வந்தார். வந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த தாத்தாவும் அவங்க மீட் பண்ண இடத்துல அவருக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருந்தார். சார், நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் செக் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு அந்த பிஸ்னஸ் மேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்து நர்ஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி வேகமாக ஓடி வந்தாங்க. இவர் உங்களுக்கும் வாரன் பஃபெட்னு சைன் போட்ட செக்கை கொடுத்து ஏமாத்திட்டாரா? சாரி சார், இவர் கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர். இப்படி தான் இவர் வாரன் பஃபெட்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்படி தப்பிச்சு இங்கே வந்துடுறாரு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு, நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கதையை கேட்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இதில் உள்ள ஒரு அழகான உண்மையை கவனிச்சிங்களா? உண்மையிலே நமக்கு இப்படிலாம் நடக்கிறது பாசிபிள் இல்லை தான். ஆனால் இந்த விஷயம் கொடுக்குற நம்பிக்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த பெரியவர் கொடுத்த செக்கு இந்த பிஸ்னஸ் மேனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆனாலும் நம்ம கையில் 50 லட்சம் ரூபாய் இருக்குங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவரை ஜெயிக்கவும் வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை தான் உங்களை கெட்டியாக பிடிச்சிக்க சொல்கிறேன். நார்மலாக பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே வர்றது தான். அதை நாம் அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் நாம் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது இருக்குது. உண்மையோ பொய்யோ எல்லாம் நல்லபடியாக மாறும்னு உங்கள் மேலேயும் உங்கள் லைஃப் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும். அந்த ஹோப் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்கள் கையை பிடிச்சி சக்ஸஸை நோக்கி வேகமாக கூட்டிகிட்டு போகும். நம்பிக்கை. நம்பிக்கை. இதுதாங்க நான் சொன்ன அந்த 5 எழுத்து மந்திரம். நம்புங்க, மேஜிக் நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்.